சரிகமபா சீனியர் சீசன் 5ல இனியாவுக்கு கடந்த வாரம் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காதத பத்தி அந்த சீனியர் சீசன் 5ல ஒன் ஆஃப் த ஆங்கர் ஆகக்கூடிய அர்ச்சனா அவங்க சில விஷயங்களை எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காங்க. சீனியர் சீசன் 5ல எக்கச்சக்கமான போட்டியாளர் பாடி வந்துட்டு இருந்தாலும் அதில் கவனிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான போட்டியாளர் நடிகை தேவயானி அவரோட மகளா இருக்கக்கூடிய இனியா. கடந்த பல வாரங்களா சரிகமபா ஷோல இவங்க பாடக்கூடிய ஒரு பாடலுக்கும் ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கிடைச்சு வந்துட்டு இருக்கு. ஆனா கடந்த வாரம் நடந்த டவுன் பஸ் சுற்றுல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி ஒரு சில கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க ஜட்ஜஸ். அதை விட முக்கியமானது அவங்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கல அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டியது. இந்த ஒரு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிற போது ஸ்டேஜில் அவங்க முகத்துல ஒரு ஏமாற்றத்தை பார்க்க முடியுது. மற்றபடி செந்தமிழன், பவித்ரா, சுஷாந்திகா இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டாங்க. விஜய் பிரகாஷ் அப்புறம் எஸ்பி சரண் இவங்க 2 பேரும் மட்டும்தான் இனியாவுக்கான ஸ்கோரை கொடுத்தாங்க. ஸ்ரீனிவாஸ் சீக்ரெட் ஸ்கோரை வச்சிருக்காரு. கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டா அவங்க தப்பிச்சிட்டாங்க, வாங்காதவங்க டேஞ்சர் ஜோன் போயிடுவாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நல்லா பாடும்போது அந்த கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா அது எக்ஸ்ட்ரா சப்போர்ட் மாதிரி ஆகிடும். அந்த வகையில் இந்த வாரம் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் இனியா வாங்காது கொஞ்சம் அவங்களுக்கு ஏமாற்றம் தான். இனியாவோட ஃபேன்ஸ் கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இதை பற்றி அந்த ஷோவில் ஒன் ஆஃப் த ஆங்கர் ஆகக்கூடிய அர்ச்சனா அவங்க என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, இனியா பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவங்க. ஒரு வாரமும் நல்லா பாடுவாங்க. அவங்களோட சாங்ஸ் வெர்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய வாரங்கள் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டு இந்த வாரம் பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு பக்கம் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் அவங்க முகத்தில் தெரிஞ்சுது. ஆனால் கண்டிப்பாக அப்கமிங் வீக்ஸில் இனியா அதை சரி பண்ணிக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சினிமா துறைக்கு நடிகையாக தான் ஆகணும் அப்படின்னு இல்லாமல் திறமை மூலயமா பாடகையாக வரணுங்கிற மாதிரி இனியா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஒரு முயற்சி என்றைக்குமே வீண் போகாது. இந்த சரிகமபா மேடை அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குங்கிற மாதிரியும் விஜய் அர்ச்சனா அவங்க சில விஷயங்களை எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் அர்ச்சனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க குழந்தைகிட்ட, குறிப்பாக பெண் குழந்தைகிட்ட ரொம்ப பாசமாக இருக்கக்கூடியவங்க. எந்த ஒரு பொண்ணை பார்த்தாலும் அவங்களுக்கு அவங்களோட பொண்ணு சாரா நினப்பு தான் வருமா. கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காமல் இனியா ஏமாற்றத்தோட போன விஷயத்த பார்த்துட்டு அந்த இடத்துல அர்ச்சனாவோட ஃபேஸுமே கொஞ்சம் ஏமாற்றமாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு ஆங்கராக இல்லாமல் ஒரு அம்மாவா ஜாராவுக்கு அவங்க என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்களோ அதே மாதிரி ஒரு அட்வைஸை தான் சரிகமபா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இனியா கிட்ட பேசியிருக்காங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் இதோட பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு, உனக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குங்கிற மாதிரியும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் பேசியிருக்காங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க, அஜித் அவர்கள் அவரோட 64வது திரைப்படத்துக்காக எவ்வளவு சம்பளம் வாங்க போறாரு அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. கடைசியாக அஜித் நடிப்பில் வெளியான திரைப்படம் குட் பேட் அக்லி கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருந்தாரு. குட் பேட் அக்லி திரைப்படம் அஜித் ரசிகரான கதை அப்படிங்கிறத தாண்டி எல்லா தரப்பு ரசிகரும் கொண்டாடினாங்க. இந்த வருஷம் வெளியான படங்கள்லேயே குட் பேட் அக்லி திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்திருக்கு. கார் ரேஸ்ல கவனம் செலுத்தி வரக்கூடிய அஜித் தன் 64வது திரைப்படத்துல அடுத்து கவனம் செலுத்த போறாரு. குட் பேட் அக்லி திரைப்படத்தை இயக்குன ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இந்த திரைப்படத்தை இயக்க போறாராம். இந்த திரைப்படத்துக்காக அஜித் 200 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டதா இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்குது. ஆனா இதை பத்தி இப்போ வரைக்கும் எந்த விதமான அபிஷியல் அப்டேட் வெளிவரல. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.